வெல்கம் டு ஹிந்தி பாலிகிளாட்ஸ். நாம் இன்னைக்கு ஹிந்தி எழுத்துக்களை பார்ப்பதற்கு முன்ன எண்களை பார்ப்போம், அதாவது நம்பர்ஸ். ஏன்னா எண்கள் ரொம்ப முக்கியம். அதான் தமிழ் மொழியில் ஒரு பழமொழியே இருக்குது, அதாவது எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும். எழுத்துக்களை விட அதிக முக்கியத்துவம் எண்களுக்குத்தான் கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள். சரி, வாங்க பார்க்கலாம். எஸ், எண்களை பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம ஹிந்தி எழுத்துக்களை பற்றி அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்குவோம். அது என்னன்னா, ஹிந்தி எழுத்து வடிவத்துக்கான பெயர் தேவநாகரி லிபி. ஹிந்தி மட்டுமல்ல, சமஸ்கிருதம், மராட்டி, நேபாளி போன்ற மொழிகள் எழுதப்படுற எழுத்து வடிவமும் இந்த வகையை சார்ந்தது தான். அதாவது தேவநாகரி லிபிங்கிற ஃபார்மேட்டில் தான் இந்த சமஸ்கிருதம், மராட்டி, நேபாளிங்கிற மொழிகள்லாம் எழுதுவாங்க. தமிழ், மலையாளம், தெலுங்கு எல்லாமே வட்டெழுத்து வடிவத்தை சார்ந்தது. சரிங்களா? ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு ஃபார்மேட், அதாவது ஒவ்வொரு வடிவம் இருக்குது. தமிழ், மலையாளம், தெலுங்கு வட்டெழுத்து. அதே மாதிரி ஆங்கிலத்துக்கு ரோமன் ஃபார்மேட், அதாவது நம்பர்ஸ் மாதிரியே இருக்கும். ரோமன் நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா குச்சி குச்சியாக இருக்கும். அதே மாதிரி தான் லெட்டர்ஸும் அதே மாதிரி நீட்டமாக இருக்கும் ஆங்கிலத்தில். ஸோ அந்த வகையில் ஹிந்தி ஃபார்மட் என்னன்னா தேவநாகரி லிபி. லிபி அப்படின்னா எழுத்து, ஸ்கிரிப்ட். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஹிந்தி எழுத்துக்களை ஒன்றிணைக்க மேலே ஒரு கோடு போடுவோம். அந்த கோடு பேர் சிரோரேகா அப்படின்னு பேர். இங்கே இருக்க பார்த்தீங்களா, மேலே ஒரு கோடு, எல்லா எழுத்துக்களையும் சேர்க்குற மாதிரி ஒரு கோடு போடுவோம். அந்த கோடுக்கு பேர் சிரோரேகா அப்படின்னு பேர். சரி, வாங்க நம்ம நம்பர்ஸை பார்க்கலாம். 1 அப்படின்னா ஏக். அந்த ஹிந்தி எழுத்துக்களில் பக்கத்தில் பிராக்கெட்டில் ஹிந்தி நம்பர்ஸை எப்படி எழுதுவாங்க, அந்த தேவநாகரி லிப்பியில் எப்படி எழுதுவாங்கங்கிறதை பிராக்கெட்டில் போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். முதல் தடவை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். சரிங்களா? 2, 2, 3, 3, 3, 4, 4, 4, 5, 5, 5, 5, 6, 6, 6, 6, 6, 7, 7, 7, 7, 7, 7, 7, 8, 8, 8, 8, 8, 8, 9, 9, 9, 9, 9, 9, 10, 10, 10, 10, 10, 10, 11, 11, 11, 11, 11. நீங்கள் நல்லா கவனிச்சிக்கன்னா, முதல் எழுத்துக்கு கீழே ஒரு சின்னதாக ஒரு ஸ்லாஷ் மாதிரி போட்டிருக்காங்க, கவனிச்சிங்களா? இந்த இதுக்கு பேர் ஹலந்த் அப்படின்னு பேர். நான் ஹிந்தி எழுத்துக்களை சொல்லும்போது கிளியராக சொல்கிறேன் என்னென்னு. இப்போது தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறேன். சரிங்களா? ஹலந்த். இந்த சின்னதாக ஒரு ஸ்லாஷ் மாதிரி போட்டிருக்காங்களா, அதுக்கு பேர் ஹலந்த். 12, 12, பாரக். 12, 12, பாரக். 13, 13, தேரக். 13, 13, தேரக்.
14 14 चौदक 14 14 चौदक 15 15 पंद्रक 15 15 पंद्रक 16 16 सोलक 16 16 सोलक 17 17 सत्रक 17 17 सत्रक 18 18 अठारक 18 18 अठारक 19 19 19 19 19 19 20 20 20 20 20 20 தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் சொல்கிற கண்டென்ட் உங்களுக்கு புரியுது பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோடு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.